ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னெல்லாம் இதுக்காக தான் நீங்கள் ஒரு விஷயத்த ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நான் ஏற்றுக்கிற விஷயங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு மேலே நம்மளால் எதையும் ஏற்றுக்கிறதுக்கான தைரியமும் தெம்பும் என்கிட்ட இல்லை அப்படின்னோடனே, ஆமாம், அதுக்காக நீங்கள் ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதுக்காகலாம் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். எல்லாம் நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்காக நம்ம யாரையும் எதுக்காகவும் ஒரு சில விஷயங்களில் கோவப்படுத்துறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படின்னோடனே, அம்மா, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். நம்ம அதுக்கு மேலே யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக நம்ம முடிவெடுக்கிறதுக்கான அவசியங்கிறது நம்ம தேடுறத பொறுத்து தான் இருக்கே தவிர, மற்ற நேரங்களில் நம்மளுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்காதப்ப நம்ம அதையெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. இல்லைம்மா, நானும் அது மாதிரி தான் எடுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எந்த நேரத்துலையுமே எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவோ ஒரு இதாகவோ யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் கவலையாக தான் இருக்கும். இருக்கிறத பற்றி நம்ம எதையும் இது பண்ணிக்கக்கூடாது. போகிற விஷயங்கள போயிட்டு அதுக்கு அடுத்த விஷயங்கள நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதா அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம ஒரு சில நேரங்களில் சரியான ஒரு இது இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கான இதை நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான். இது இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? கவலைப்படாதீங்க. எல்லாமே சரியாயிடுமா. அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் ஒரு குழப்பமா எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் புரியாத விஷயத்த தான் நம்ம யோசித்து ஒரு சில விஷயங்களில் நிறையா இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான தருணங்கள்ங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் எல்லாம் சரியாயிடும். போக போக எல்லாமே சரியாயிடும். அதுக்கு அப்புறம் எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயத்த நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களில் சரியான ஒரு இதுங்கிறது இருக்கல அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு எல்லாமே கரெக்டான ஒரு விஷயந்தான். ஆனால் இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது எது கிடைக்குதோ அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமே தவிர, அதுக்கிடையில நம்மளால் எதையும் இது பண்ணிக்க முடியலை அப்படிங்கிறத நம்மளால் மாற்றிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு விஷயங்கள் தோணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு போக போக ஒரு சில விஷயங்களில் மாற்றங்கள் வரதான் செய்யுது. அதுக்கு அடுத்தது அந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டுருந்தோம்னாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் சரிதான். நம்மளுக்கு இந்த நேரத்தில் இதுக்காக எதையுமே என்னால் இது பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான தருணங்கிறது இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சரியாக வருமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுக்கு இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்களில் இதாக நடந்துக்கிட்டிங்கன்னா, அதற்காக ஒரு சில இது நம்மளுக்கு கரெக்டாக இல்லாதப்போ ஒரு சில மாறுதல்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இருந்தோன்னா, அதையும் இதையும் நம்ம ஏன் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க? வேணுங்கிறத நீங்களா டிபெண்ட் பண்ணி கேட்குற மாதிரி தான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இருந்தாலும் அந்த இதுக்காக நீங்கள் ஏன் உங்களுக்குள்ளே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நடக்கிறது நடக்கட்டும். போக போக எல்லாமே சரியாயிடும். போக போக இருக்கிற விஷயங்கள சரியாகிறதுக்கான தகுதிங்கிறது நம்மளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுக்கு இதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதையுமே இது பண்ண முடியலை. அப்போ தான் என்னால் இதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாச்சு. சரி பார்த்துக்கலாம், விடுங்க, அதெல்லாம் சரியாயிடும். போகிற விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் இதாக தான் எடுத்துக்கிட்டு போ வேண்டியது தான் அப்படின்ட்டு